வணக்கம் நண்பர்களே. வசியம் மை எப்படி செய்கிறது அது நான் முறையை சொல்கிறேன். கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது 100% கண்டிப்பாக வேலை செய்யும். செஞ்சு பாருங்கள். புளியா மரம் அல்லது வேப்ப மரம், இந்த 2 மரத்தில் ஏதோ ஒரு மரத்தில் கருப்பு நிற பல்லி இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. கருப்பு நிற பல்லியை வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை இல்லை கிடைக்கிற நாள், ஏதோ ஒரு நாளில் அதை அடித்து ஒரு சட்டியில் போட்டு ஒரு மரத்து விறகுனால எரித்து கரிக்கிடுங்க. பிறகு அதன் கூட சிகப்பு தலை ஓணான் இருக்கும், அதை அடித்து அந்த ரத்தத்தை அதை லைட்டை விட்டு ஜவ்வாது அத்தர் விட்டு நல்லா அரைங்க. அரைத்த பிறகு ஒரு டப்பியில் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு தலை வாழை இலை விரித்து அந்த மையை அதன் மீது வைத்து வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் சகல படையிலும் வைத்து விநாயகரை வணங்கிய பின்பு, உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு நீங்கள் வசி மந்திரம் ஜபிக்கணும். ஏதோ ஒரு வசி மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச வசி மந்திரத்தை ஜபிங்க. அல்லது நீங்கள் உங்களுடைய உபாசன தெய்வத்தை மந்திரத்தை ஜபிங்க. இந்த மந்திரம் ஜபித்த முடித்தவுடன் 1008 ஜபிங்க. ஜபித்த முடித்தவுடன் அந்த மையை தேனில் லைட்டாக குழப்பி நீங்கள் திலகமாக வச்சுட்டு போனீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி உடனடியாக உங்களுக்கு வசியமாகுவாங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸ் எதுக்கு போனாலும் சரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மையை நீங்கள் யாருமே தடவினாலும் சரி உங்களுக்கு உடனடியாக வசியமாகுவாங்க. இது 100% வெற்றியாகும். இதை நான் நிறைய பேர்த்துக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஒரு காரியம் செஞ்சு வெற்றியாகாத காரியத்தை நான் எந்த காரியமும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் தரும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றிங்க.